இது இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நாம் அன்னையின் விண்ணேற்பு விழாவினை கொண்டாடும் தயாரிப்பில் இருக்கின்றோம். விண்ணேற்பு என்பது அனைவருக்கும் பிடித்தமான ஒன்று. அனைவரும் நாம் விண்ணிற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஆனால் ஒரு சிலர்லாம் ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நேர் வழியாக சென்றால் அவ்வளவு எளிதாக சென்று விட முடியாது. ஆனால் குறுக்கு வழியில போனா ஈஸியா போயிடலாம். அவர் விண்ணகத்திற்கு செல்வதற்கு கூட ஏதாவது ஷார்ட்கட் இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறது உண்டு. அது ஏதாவது குறுக்கு வழி இருந்தாக்கா அது வழியை ஈஸியாக நம்ம போயிட முடியும் அப்படின்னு பல பேர் நாம் சிந்திப்பது உண்டு. இது மாதிரி நாம் எப்பொழுதுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம். நம்ம எப்படியாவது வான்வீட்டுக்கு செல்ல வேண்டும், இறந்த பிறகு வான்வீட்டுக்கு செல்ல வேண்டும் ஆசை அனைவருக்கும் இருக்கும். ஆனால் சைனாக்காரங்க எப்போதும் கொஞ்சம் ஆப்போசிட்டாக திங்க் பண்ணுவாங்க. அவங்க என்ன திங்க் பண்ணியிருப்பாங்க, எல்லாருக்கும் வான்வீட்டுக்கு செல்ல வேண்டிய ஆசை வரும். ஆனால் சைனாக்காரங்க என்ன நினைக்கிறாங்க, எல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் நம்ம இந்த நரகம் எங்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருவோம். இப்போ சொர்க்கம் என்பது மேல் இருப்பதான்னு நினச்சின்னு இருக்கிறோம். அப்போ நரகம் எங்கே இருக்கணும்? பூமி கீழே பாதாளத்தில் இருக்கணும். ஸோ உலகம் ஒரு உருண்டை என்று தெரிந்த பிறகு அவளுக்கு ஒரு ஆசை வருகிறது, எப்படி இந்த நரகத்தை கண்டுபிடித்தே ஆக வேண்டும், அது எங்கே தான் இருக்கிறது பார்க்கணும். இருந்தாலும் அனைவரும் வான்வீட்டுக்கு செல்ல ஆசைப்படுகிறார்களே, நாம் நரகத்தை கண்டுபிடிப்போம் சொல்லிட்டு பூமியை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோண்ட ஆரம்பிக்க ரொம்ப எவ்வளவு முடியுமோ அத்தனை லட்சம் ஆழம் போயின்னு இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப கீழே போக போக என்ன ஆகுது, ரொம்ப ஹீட் அதிகமாகுது. நினைச்சு பாருங்க, பூமி வந்து உருண்டை, அது தனியாக இந்த பூமியானது தொங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படிங்க எதுவும் ரொட்டீன் எல்லாம் இல்லை எங்கேயும். இது எங்க இருக்குது, பூமியானது எங்க இருக்குது, ஸ்பேஸ்ல ஆகாயத்தை தனியா இருக்குது. இது உருண்டையாக தொங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப மேலே ஹோல்ஸ் போட்டா என்ன ஆகும், அடுத்து ஒரு நாள் கீழே வந்துடும் வெளியே. அதனுடைய பிளான் எங்கேயோ இருக்குது நரகம், அதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இவ்வாறு தோண்ட ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் முடியல. ஆனால் பலவிதமான வினோத சத்தங்கள்லாம் கேட்குறாங்க. அவர் எவ்வளவு ஆழம் செல்கிறார்களோ அதுக்கு பிறகு பெரிய வினோதமான சத்தங்கள், ரொம்ப ரொம்ப சூடாக இருக்குது. அதோட மிஷன் முடிச்சுக்கிறாங்க. இவ்வளோ இதுதான் நரகமாக இருக்கலாம், இருந்தால் உள்ள நிறைய அழுகுறல்லாம் கேட்குற மாதிரி இருக்குது, ஆகவே இதுதான் நரகமாக இருக்க வேண்டும் என்று அதோட அவங்க கைவிட்டாங்க. அதாவது இவ்வாறு ஆப்போசிட்டாக திங்க் பண்ணாங்க. முதலாக விண்வெளிக்கு சென்றது யார்? இன்னைக்கு உரைக்கு நான் நிறைய கேள்வியாக கேட்குறேன். நீங்கள் மொபைல் சொன்னால் ரொம்ப நாளாச்சும் உங்களுக்கு கேள்வி கேட்டது, 2 வருஷம் மேலே ஆகுது. முதலாக விண்வெளிக்கு சென்றது யார்? நீல் ஆம்ஸ்ட்ராங். நீல் ஆம்ஸ்ட்ராங். எந்த ஆண்டு சென்றார்? 1969ஆம் ஆண்டு, 1969 ஜூலை 20. அதான் அவர் விண்ணிலே கால் வைத்த நாள். நீல் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மேலே அவங்க மேலே போன ஆசைப்பட்டார். அதுக்கு அடுத்ததான் யார் போனாங்க? இந்தியாவில் வந்து ஒருத்தவங்க போனாங்க. பேர் அவங்க ஒரு லேடி தான், கல்பனா சாவ்லா. எந்த ஆண்டு சென்றார்கள்? 1997 முதல் கொலம்பியா மிஷனில் அவங்க ஸ்பேஸுக்கு போனாங்க. திரும்பி வந்துட்டாங்க. செகண்ட் மிஷன் 2003 போனவங்க எப்படி வந்தாங்க? திரும்பி வரல. பிப்ரவரி 1ஆம் தேதி 2003ஆம் ஆண்டு அந்த ஸ்பேஸ் வெடிச்சு அவங்க செத்துட்டாங்க. அவங்க கூட இருந்த 6 பேர், மொத்தம் இருந்தது 7 பேர் அந்த ஸ்பேஸ் ஷட்டிலில். அவங்க 7 பேருமே கீழே வரல. கல்பனா சாவ்லா 2ஆம் முறை போய் வரும்போது அந்த ஸ்பேஸ் ஷட்டில் வெடிச்சு அவங்க இறந்துட்டாங்க எல்லாருமே. மூணாவது ஒருத்தவங்க போனாங்க. யாரு? சுனிதா வில்லியம்ஸ். எந்த ஆண்டு போனாங்க? 2006ஆம் ஆண்டு. 3 வருடம் கழித்து அவங்க போறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி வந்துட்டாங்க. டிசம்பர் 6ஆம் தேதி 2006ஆம் ஆண்டு அவர் சென்றார். டிசம்பர் 6, டிசம்பர் 9, 2006ஆம் ஆண்டு அவர் சென்றார். அவங்க திரும்பி வந்துட்டாங்க, நல்ல வேலை. இவ்வாறு அனைவருமே இந்த ஸ்பேஸ் பற்றி ஆராய்ச்சி, நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. அது மேலே என்னதான் இருக்கும், இந்த வானுலகம் என்பது எங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க யாரும் ஆராய்ச்சி பண்ணல. இன்னும் எத்தனை கோள்கள் இது மாதிரி பூமி போன்று எத்தனை கோள்கள் இருக்கிறது, அங்கே மனுஷங்கள்லாம் வாழறாங்களா,
உண்மையாகவே இந்த சொர்க்க நரகம்லாம் இருக்குதா அப்படின்ற இந்த எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கும். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு அதிகமாக இருக்கும் கண்டிப்பா. அது வரும் அந்த எண்ணம். தவறில்லை. நாம் அனைவருமே வான் வீட்டிற்கு செல்ல ஆசைப்படுகின்றோம். இது ஓகே. இது ஹிஸ்டாரிக்கல் லெவல். விவிலியத்தில் முதல் முறையாக யார் வான் ஏறி சென்றது? பைபிள்ல யார் முதல் முறையா மேலே ஏறி போறாரு? இயேசுநாதர். யாரு? இயேசுநாதர். ஏனோக். ஏனோக் தான் முதல் முறையாக கடவுள் அவர் வான் வீட்டுக்கு ஏறி சென்று விடவில்லை. அவர் எவ்வாறு அவர் செல்கிறார்? ஏனோக் எவ்வாறு வான் வீட்டுக்கு செல்கிறார்? அவர் எத்தனை ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்கிறார்? தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏனோக் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்? 365 ஆண்டுகள். 365 இயர்ஸ். ரொம்ப அதிக காலம் வாழ்ந்துட்டார். ஆகவே கடவுள் வராரு, அவரை அழைத்து பேசிக்கொண்டு செல்கிறார். நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் ஜெனிசிஸ். கடவுள் வருகிறார். நீ வெகு காலம் நீ மக்களை வழிநடத்தி விட்டாய். அவருடைய வயசு 365. 360 இத்தனை ஆண்டுகள் இஸ்ரேல் மக்களை வழிநடத்திய பிறகு கடவுள் கீழே இறங்கி வருகிறார். அவரோடு உரையாடி கொண்டு செல்கிறார். உரையாடி கொண்டு சென்ற பிறகு ஓகே, இவருடைய நேரம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கொண்டு செல்லும் பொழுது என்ன வராரு? மறைந்து விடுகிறார். இயேசுவோடு கடவுளோடு உரையாடி கொண்டு செல்கிறார். இவ்வாறு உரையாடி கொண்டு செல்லும் பொழுது அவர் மறைந்து போகிறார். இவ்வாறுதான் ஏனோக் விண்ணேறி செல்கின்றதை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். இரண்டாவது யார் விண்ணேறி சென்றது? விவிலியத்தில் யார் இரண்டாவதாக விண்ணேறி வான் வீட்டிற்கு சென்றது? எந்த இறைவாக்கினர்? ஏனோக் முதல் முறையாக வெகுகால மக்களை வழிநடத்திய பிறகு, ஐயோ இந்த நீ மக்கள் கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. அது மாதிரி யாரெல்லாம் வேற பைபிள்ல யார் வேதனைப்பட்டுக்கிறாங்க மக்களோட இருந்தது பற்றி? இல்ல, மக்களோடு இவளை வழிநடத்த இயலவில்லை, என்னை எடுத்துக்கொள் என்று யார் வேண்டினாங்க? ஒரு 2 பேர் இருக்கிறாங்க, 2 இறைவாக்கினர் இருக்கிறாங்க. என்னை ஏன் பூமியில் படைத்தாய், என்னை ஏன் உருவாக்கினாய் என்று அந்த தீர்க்கதரிசிகள், ப்ராஃபட்ஸ் 2 பேரும் வேதனைப்பட்டாங்க. இறைவாக்கினர் யோபு, இறைவாக்கினர் எரோமியா. இருவரும் என்ன பண்றாங்க? ஏன் இந்த உலகத்தில் எங்களை படைத்தார்? எங்களால் இந்த மக்களை வழிநடத்த முடியவில்லை என்று அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். இறைவாக்கினர் எரேமியாவும் இறைவாக்கினர் யோபுவும். ஆகவேதான் கடவுள் இறங்கி வந்து ஏனோக்கை, நீ மக்களை வழிநடத்தியது போதும், இவங்களால் தாங்கிக் கொள்ள இயலாது, ஆகவே என்னோடு வந்துவிடு என்று அவரை அழைத்து கொண்டு பேசிக்கொண்டே சென்று விடுகிறார் கடவுள். இரண்டாவதாக எப்பொழுது கடவுள் வருகிறார் இறங்கி? யார் இரண்டாவதாக விண்ணேறி சென்றது? இல்ல எங்களை இது மாதிரி என்ன கேள்வி கேட்காது. பைபிள் பத்தி கேட்டாலும் நாங்கள் பதிலே சொல்ல மாட்டோம். ஏன்னா நாங்கள் பைபிளையாவது படிக்கிறதாவது, எங்களுக்கு டைம் கிடையாது. நாங்கள் கோயிலுக்கு வரதே பெரிய விஷயம், அப்படித்தானே? நாங்கள் கோயிலுக்கு வரதே பெரிய விஷயம். இதில் எங்கே நாங்கள் பைபிள்லாம் படித்து இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது? அரசர்கள் 2ஆம் புத்தகம் 11ஆம் வசனத்தில் யார் மேலே போகிறாங்க? 2 கிங்ஸ் சாப்டர் 2 verse 11 எடுத்து படிச்சு பாருங்க. யார் இரண்டாவதாக மேலே செல்வது? எலியா. இறைவாக்கினர் எலியா எவ்வாறு செல்கிறார்? கடவுள் அவரை எவ்வாறு அழைத்துக் கொண்டு மேலே செல்கிறார்? முதலாவது ஏனோக்கை அழைத்துக் கொண்டு செல்கிறார், அவரோடு நடந்து செல்கிறார், அவர் வானேறி சென்று விடுகிறார். இந்த அரசர் 2ஆம் புத்தகம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இறைவாக்கினர் எலியாவை எவ்வாறு அழைத்து கொண்டு செல்கிறார்? ஒரு நெருப்பு தேரானது எவ்வாறு கீழே இறங்கி வருகிறது. ஒரு பெரிய வேர்ல்விண்ட் சொன்னாக்கா, ஒரு சுழற்காற்று வருகிறது. அந்த சுழற்காற்றுக்கு மத்தியில் என்ன வருகிறது? ஒரு நெருப்பு தேர் இறங்கி வருகிறது. நெருப்பு சேரியட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஒரு நெருப்பு தேரானது வருகிறது. அந்த நெருப்பு தேரிலே அவர்கள் எல்லாமே தகதக மின்னுகிறது. அந்த தேரிலே அவரை அமர வைத்து கடவுள் அவரை அழைத்து கொண்டு வான் வீட்டிற்கு சென்று விடுகிறார். இவ்வாறு நீங்க எதையுமே படிக்கல, நாங்க எதையும் படிக்கிறதே கிடையாது, நாங்க பைபிளை பார்க்கறதே கிடையாது. இது எங்க நாங்க படிக்கிறது? யார் மேல போனா எங்களுக்கு என்ன? நாங்க இருக்கிறதில்ல இங்க நிம்மதியா சந்தோஷமா அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆகவே இவர்கள் இருவர் தான் விவிலியத்தில், பழைய ஏற்பாட்டில் கடவுள் நேரடியாக அவளை அழைத்து கொண்டு செல்கிறார். அதை போலவே அன்னை மரியாள்
இவ்வாறு வாழ்ந்த பிறகு இவ்வாறு எத்தனை புனிதர்கள் இன்னும் அழியாமல் இருக்கிறார்கள். கடைசியா மும்பையில் ஏதோ ஒரு புனிதர், ஒரு சிறிய புனிதரை வைத்து புனிதராக பட்டம் பெற போகிற ஒருவரை வைத்து நம்ம நிறைய பூசெல்லாம் வச்சோம். எல்லா பங்குகளுக்கு எடுத்து கொடுத்து சொன்னார். யாருங்க அவரு? யாரு? கார்லோஸ் அக்யூட்டிஸ். ஒரு சிறிய இளைஞன், 17 வயது இளைஞன் இருக்கிறாரா? இங்கதாங்கிறாரு. அவர் தான் கடைசியா பாம்பேயில் இருக்கிற நமது ஆர்ச்டைசஸ், மும்பை ஆர்ச்டைசஸ் அவரை தான் அனைத்து பங்குகளுக்கும் அழைத்து வந்தது. ஏன்னா அவருடைய உடல் இன்னும் எப்படி இருக்குது? சவிர உடலை போல எப்படி இருக்குது அவருடைய உடல்? அழியாமல் இருக்கிறது. அதான் இப்பதான் ஜஸ்ட் அப்படியே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வெளியே வந்த மாதிரி இருக்கிறார். அவர் இறந்து இத்தனை ஆண்டுகள் ஆகியும் அவருடைய உடல் எவ்வாறு இருக்கிறது? அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கிறார். அதான் நிச்சயமாக விரைவாக அவர் புனிதர் பட்டம் பெறுவார். அவர் பெற்ற பிறகு இளைஞர்களின், இளம் பெண்களின் பாதுகாவலராக அவர் மாறுவார். இவ்வாறு ஒரு சராசரி யாரெல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்கிறார்களோ அவருடைய உடலே அழிக்கப்படாமல் காக்கப்படும் பொழுது, அதுக்கு எத்தனை நிறைய உதாரணம் இருக்கிறது. அந்தோனியாரின் நாக்கு இன்னும் அழியாமல் இருக்கிறது. இந்தியாவிலே சவேரியார் உடல் அழியாமல் இருக்கிறது. கார்லோ அக்யூட்டி அவருடைய இன்னும் பட்டம் பெறவில்லை, அவருடைய உடல் இன்னும் அழியாமல் காக்கப்படுகிறது. இவ்வாறு இத்தனை உடல்கள் அழியாமல், இயேசு கிறிஸ்து உடல்கள் அழியாமல் காக்கப்படும் பொழுது எவ்வாறு அன்னை மரியாளை இயேசு கிறிஸ்து இந்த மண்ணிலே அழிய விட்டு விட முடியும்? ஆனால் பல பிரிவினைவாதிகள் எல்லாம் இவ்வாறு அன்னை மரியாள் இறந்து விட்டார், அவர் வானேறி செல்லவில்லை, அவரை அழைத்து கொண்டு செல்லவில்லை என்று பல பிரிவினைவாதிகள் எல்லாம் வாதிடுவார். அது உண்மையல்ல. ஒரு சராசரி மனிதர்களாகிய நம்மையே புனிதர்களாக்கி வான்வீட்டுக்கு அடுத்து செல்லும் இறைவன் எவர் தன்னுடைய தாயை உலகிலே பூ உலகிலே விட்டு விடுவார். ஆகவே அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கை பயணம் முடிந்த பிறகு இயேசு கிறிஸ்து வான தூதர்கள் புடைசூழ இங்கு மண்ணிற்கு வந்து அவரை ஏற்றுக்கொண்டு சென்றதாக வரலாறு நமக்கு விவிதத்தில் சொல்லப்பட வேண்டியாலும் நம்முடைய முன்னோர்கள், அதாவது அப்போது வாழ்ந்தவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அவை நிதர்சனமான உண்மை. அன்னை மரியாள் உயிரோடும் உடலோடும் வான்வீட்டிற்கு அவர் அழைத்துக் கொள்ளப்படுகிறார் இயேசு கிறிஸ்துவா. அவை இதற்கும் இன்று நாம் கொடுக்கப்படுகிற நம்பிக்கை, இந்த தலைப்பு என்னதுங்க? நீங்க கொடுக்கப்பட்ட தலைப்பு மதர் மேரி இஸ் ஹோப் டு த வேர்ல்ட். அன்னை மரியாள் இந்த உலகத்தின் நம்பிக்கை என்ற தலைப்பிலே நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். நினைச்சு பாருங்க, இப்பதான் ரீசெண்டா ஜார்க்கண்ட்ல என்ன நடந்துச்சு? 2 சகோதரிகள், இறைப்படை செய்த சகோதரிகளை அவசியம் இல்லாமல் பிடித்து செயல் வைத்தார்கள். வந்தனா பிரான்சிஸ், அவங்க பேரு மேரி, அவங்க வந்தனா, 2 சகோதரிகள் இவ்வாறு சிறையிலே வைத்திருந்தார்கள். இப்ப வெயில விட்டுருக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் தள்ளிப்படி சொன்னாக்கா, சூரியனுக்கு கிழக்கு பக்கமான எங்கேயோ கவின் என்ற ஒருவர் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? ஒரு இளைஞன் என்ன பண்றாங்க? கொலை செய்யப்பட்டிருக்கிறார், ஆணவ கொலை. அங்கு ஒரு பெண் சம்மந்தப்பட்டிருக்கிறார். இங்கு 2 அருட் சகோதரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஹியூமன் டிராபிகிங் என்ற பெயரில். இங்கு இவ்வாறு இந்த கொலை, ஒரு ஆணவ கொலை. ஒவ்வொரு நாளும் படித்துக் கொண்டே வாருங்கள். இந்த செய்திகள் எல்லாம் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது? ஏன் இத்தனை மரணங்கள் நடக்கின்றன? ஏன் இத்தனை நிகழ்வுகள் எல்லாம் இவ்வாறு பெண்களை பாதிப்பதற்காகவே இருக்கின்றன? இவையெல்லாம் எப்பொழுது முடிவுக்கு வரப்போகிறது? இதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறவர் யார்? நீங்க சிந்திச்சு பாருங்க. ஏன் நாம் அன்னை மரியாளிடம் ஓடி வருகின்றோம்? அன்னை மரியாளுக்கும் இதற்கும் என்ன ஒரு சம்பந்தம் இருக்கிறது? ஏன் அனைவரும் அன்னை மரியாளின் பாதத்திலே வந்து அமர்கின்றோம்? ஏன் அன்னை மரியாளின் முகத்தை, அவள் அழுகிற யாரும் அந்த வெண்ணிலா போன்ற முகத்தை ஏன் பார்த்து வியக்கின்றோம்? ஏன் நாம் தாயிடம் வர வேண்டும்? என்று சொன்னால் அந்த ஆறுதலும் பெறுதலும் தாயிடம் மட்டுமே கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதன் காரணமாகத்தான் இந்த உலகத்தில் எத்தனை விதமான பொது செயல்கள் பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டாலும் அன்னை மரியாள் நிச்சயமாக அவர்களை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஆனால் அது உண்மையாகவே நமக்கு இருக்குதா? அப்படி எல்லாருக்குள்ள இருக்கணும். அப்படி இல்லை என்றால் நாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களே அல்ல. என்று சொன்னால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நாம் அனைவருமே நீங்கள் மரியாளின் சேரை என்று வைத்திருக்கலாம்.
மரியாயின் சேனை என்றால் என்ன அர்த்தம்? மரியாயின் சேனை என்ன அர்த்தங்க? மரியாயின் படை. சேனை என்று சொன்னால் படை. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய அனைவருமே ஒரு படை. அன்னை மரியாளின் படையாக நாம் மாற வேண்டும். இப்போ ஆகஸ்ட் 31, அதாவது ஜூலை 31ஆம் தேதி ஒரு பெருவிழாவை கொண்டாடினோம். யாரோட பெருவிழா? ஜூலை 31. புனித இன்னாசியார். புனித இக்னேசியஸ் லோயாலு. இந்த அதில் வச்சுக்கிறாங்கல்ல, அவருடைய தலையாய பணி என்னவென்று சொன்னால், அன்னை மரியாளின் சேனையாக ஒரு படையை உருவாக்குகிறார். அன்னை மரியாளுக்கு படையை உருவாக்கி, யாரெல்லாம் அன்னை மரியாளுக்கு எதிராக இருந்தார்களோ, அன்னை மரியாள் தான் அந்த உலகத்தின் நம்பிக்கை, அன்னை மரியாள் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் நம்பிக்கை என அனைவருக்கும் உணர வைத்து, யாரெல்லாம் அன்னை மரியாளுக்கு எதிராக இருந்தார்களோ அவர்களை சாட்டையை பின்னி அடுத்து வெளியே துரத்தினார். யூரோப் முழுவதும் உள்ள அனைத்து இந்த பிரிவினைவாதிகளையும் வெளியே துரத்தியவர் தான் புனித இக்னேசியஸ் லோயாலு. ஆகவே கத்தோலிக்க நாம் தான் அந்த அன்னை மரியாளின் படை என்பதை நீங்கள் உணர வேண்டும். சொன்னால் நீங்கள் தான் அன்னை மரியாளுக்குள்ள நம்பிக்கையை, அவர் மேல் நமக்கு இருக்க நம்பிக்கையை போலவே அனைவருக்கும் இருக்கிற நம்பிக்கையை நாம் மற்றவர்களுக்கு அந்த நம்பிக்கையை நாம் கொடுக்க வேண்டும். ஏன் இப்ப நான் ஒரு 2 வருடமாக ஆந்திரா பார்டர்ல ஒரு கிராமத்தில் இருந்தேன். அங்கு ஒரு ஆலயம், அது ஒரு சிற்றாலயம், அது காட்டுல இருக்கும். அதுக்கு பேரே வந்து காட்டு அந்தோனியார் கோயில், அதில் காட்டு மாதா கோவில், அதுதான் பேர். அங்கு வருகின்ற அத்தனை பேருமே இஸ்லாமியர்கள், இந்துக்கள். அங்க வந்துதான் அந்த படுதாவெல்லாம் கட்டிட்டு நேரா அந்த ஆலயத்துக்கு வருவாங்க. அந்த படுதாவெல்லாம் கட்டிட்டு வந்து நேரா வந்து அங்க அதிக நேரம் வேண்டுவாங்க. அனைவருமே இஸ்லாமிய பெண்கள். அவங்களுடைய வீட்டுக்கு தெரியாதவங்க நிறைய பேர் வருவாங்க. அதே போலவே இந்து சகோதரிகள், இந்துல இருந்து எத்தனை பேர் வருவான்னு கணக்கே கிடையாது. ஒரு 1000 பேராவது அந்த ஆலயத்துக்கு வருவார் என்று சொன்னால் அன்னை மரியாள் அவர்களை ஈர்க்கிறார். நீங்க வேளாங்கண்ணிக்கு போங்க, வேளாங்கண்ணிக்கு கிறிஸ்தவ மட்டும் வராங்க. வேளாங்கண்ணிக்கு யாரெல்லாம் வராங்க? கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, எல்லா பெந்தகோஸ்தே, புராட்டஸ்டன்ட், இந்துக்கள், இஸ்லாமியர்கள் சொல்லிட்டு அனைவருமே அன்னை மரியாள் அதனால் ஈர்க்கப்படுகிறார் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை கொடுப்பவர் தான் அன்னை மரியாள். இந்த தாயிடம் வந்தால் நமக்கு நிச்சயமாக குணமாகும், தாயிடம் வந்தால் நாம் கேட்பதெல்லாம் கிடைக்க பெறுவோம் என்ற நம்பிக்கை அனைவருக்குமே இருக்கிறது. ஆகவேதான் உலகம் முழுவதும் இந்த அன்னை மரியாளின் ஆலயங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நாம் பயணம் செய்கிறோம். சாதாரணமாக நாம் எங்கும் பயணம் செய்து விட முடியாது. எங்கு நமக்கு வேண்டியது கிடைக்கிறதோ, இப்ப எல்லாம் எங்க போறாங்க? குறிப்பா புதன்கிழமை எங்க போறீங்க? மகிம் போறீங்க. அது இடைவிடா சகாய தாய் அதை நோக்கி நீங்கள் மன்றாடுவதற்காக, செலுத்துவதற்காக இங்க மும்பைக்கு நீங்க போறது எல்லாமே புதன்கிழமை இந்த சகாய தாயிடம் நாம் செல்கிறோம். காரணம், சகாயத்தை நமக்கு நிச்சயமாக நமக்கு வேண்டிய அருளை தருவார், நமக்கு குடலை தன்னுடைய மகளிடம் பரிந்து பேசி கொடுப்பார் நம்பிக்கையை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த நம்பிக்கையை பிறருக்கு கொடுக்கிறது உங்களுடைய கடமை. இந்த கடமை நீங்க இந்த நம்பிக்கை பிறகு கொடுக்காவிடில் நாம் கிறிஸ்துவாக இருக்க தகுதி இல்லாதவர்கள். இந்த விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாட இருக்கும் நாம் இந்த தலைப்பிடம் கொடுக்கிற நம்பிக்கை, அன்னை மரியாள் தான் இந்த உலகத்தின் நம்பிக்கை, அன்னை மரியாள் தான் இந்த உலகத்திற்கே வழிகாட்ட போகிறவர் என்பதை உணர்ந்தவர்களாக, எவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு முதல் இறப்பு வரை அன்னை மரியாள் அவருக்கு வழிகாட்டினாரோ அதை போலவே நமக்கு வழிகாட்டும் நம்பிக்கையோடு தொடர்ந்து அன்னையிடம் நாம் நம்முடைய விடுதலை செலுத்துவோம். அவர் நம்மை ஆசிரிப்பாராக. ஆமென்.